இந்த கோபமும் பொறாமை பாருங்க, சுயநலம், குறை கதைக்கிறது இதெல்லாம் பாருங்க மனப்பலம் குறையும் போது வருது. இந்த சக்தியை நாங்கள் பாருங்க என்ன பகுத்து பார்க்கணும். இந்த கோபம் பாருங்க இன்னொரு ஆளை துன்பப்படுத்துறது, இன்னொரு ஆளுக்கு நோய் கொடுக்கறது. கவலை பாருங்க இன்னொரு ஆளுக்கு துன்பத்தை கொடுக்கறது. நோவு இன்னொரு ஆளுக்கு துன்பத்தை கொடுக்குறோம், பொறாமை இன்னும் துன்பம் கொடுக்குறது. இந்த சக்தியை நாங்கள் பலத்தம்னு சொன்னால் அது எங்களை கைப்பொம்மையாக கொண்டு வந்து பிறருக்கும் எங்களை வச்சு துன்பத்தை உண்டாக்கி கடைசியில் எங்களுக்கும் துன்பத்தை உண்டாக்கும் என்ற பகுத்தறிவு எனக்கு ஏன் வரல அப்படி என்று சொல்லி, அது வரும்போது துன்பங்களும் வேதனைகளும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குற அருட்கொடை என்று சொல்லி அது வரும்போது முழுமையாக நாங்கள் இறைவனை பரிபூர்ணமாக நாங்கள் சரணாகதி அடையும் போது பரிபூரணமாக எங்களுடைய பரியனா ஐம்பொறிகள் பூரணத்துவமாக பாருங்க நாங்கள் உள்ளுக்குள்ள இருக்க அந்த ஆன்மாவோட எப்படி பூரணத்துவமான என்ன செய்து பாருங்க பௌர்ணமி மாதிரி முழுமையான அந்த சக்தியோடு நாங்கள் முழுமையான சரணாகதி அடையும் போது என்னுடைய முழுமையான அருள் உனக்கு கிடைச்சி உன்னுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும் அப்படின்னு சொல்லி நமக்கு வழிகாட்டுகிறது. யோசிச்சு பாருங்க.